உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பூமி, நீ கண்ண மூடாத. ரொம்ப புத்திசாலித்தனமா உன் மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி என்ன அழிச்சர்லான்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படி ஒரு வேளை நீ அதை செய்ய ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் இந்த சித்தார்த்த காப்பாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் உன்னோட முடிவு. நீ என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அக்கா, நம்ம இம்மா கஷ்டப்பட்டது எல்லாமே தாடிக்காரனுக்கோசரமும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா கோசரமும் தானே. அதனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுக்கா. தாடிக்காரனை நான் பத்திரமா காப்பாத்தணும்க்கா. அவன் உடம்புக்குள்ளார இருக்கிற துஷ்ட சக்திய வெளிய போக வச்சுட்டு தாடிக்காரனை பத்திரமா மீட்டு எடுக்கணும்க்கா. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் விளக்கு ஏத்துறேன். சீக்கிரம் ஏத்து. ஏய் ராணி, விளக்கேத்திட்டா. இப்ப அடுத்த 2 மூலையிலயும் நீ தான் விளக்கேத்தணும். நீ மட்டும் விளக்கேத்திட்டா என்னோட அகோர அதிபதி அப்படியே வெளியே வந்துருவான். நீ மத்த 2 மூலையிலயும் விளக்கேத்து பூமி. யோ தாடிகாரா, யோ தாடிகாரா. ஏற்கனவே என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த துஷ்ட ஆத்மா இப்ப ரொம்ப வீரியமா இருக்கு. இந்த நேரத்துல அவனால என் வேம்பு சாருக்கோ ராணிக்கோ எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரத்துல உங்க பொண்ணு யட்சுமிக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது. இந்த சங்கடமான சூழ்நிலைய எப்படி சரி செய்யறதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்கேன். நம்பூதிரி ஐயா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். முதல்ல பெட்டியில இருந்து வெளியே வந்த அவனோட சக்திய அதிகரிக்க விடாம நாம தடுக்கணும். அதுன மண்ட ஓட்டு வசிய வித்தைய செய்ய ஆரம்பிக்கணும். அத செய்யறதுனால எப்படி அந்த மனோவை கட்டுப்படுத்த முடியும்? அவன் தான் இப்போ அகோர அதிபதியா அதி பயங்கர சக்தி வாய்ந்தவனா இருக்கானே. மனோவை நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதுன முன்னாடி எந்த மோல் யட்சினியோட சக்திய ஒண்ணும் இல்லாம பண்ணணும். எந்த மோல் யட்சினியோட எத்தனையோ சக்திகள் தான் இப்போ மனோக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அது கொண்டு ஆதியம்மா மண்ட ஓட்டு வசிய வித்தையால யட்சினிய தடுத்து நிறுத்திட்டா அவளோட கனவு கண்டிப்பாயிட்டு நடக்கல. பின்ன அவளால அகோர அதிபதி ராணியாயிட்டு மாற முடியாது. அதனாலதான் மண்ட ஓட்டு வசிய வித்தைய செய்ய நான் இந்த காட்டுக்குள்ள இப்ப வந்திருக்கேன். மோளே, இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்? ஞான் இப்போ மண்ட ஓட்டு வசிய வித்தைய முழுமையாயிட்டு செஞ்சு முடிக்கணும்னா அதுன வித்த தெரிஞ்சவங்களோட தடை எதுவுமே இருக்க கூடாது. குறிப்பாயிட்டு என்ற மோல் அவள் இந்த வித்தையில கரகண்டவள். ஒருவேளை நான் இங்க இதை செய்யறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் என்ன கொல்ல கூட யோசிக்க மாட்டான். அது கொண்டு அவளோட கவனத்தை நம்ம திசை திருப்பணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அத சொல்லுங்க சாமி. என்ன அவ ஒரு ஈயா மாத்தி வீட்டுல ஒரு மந்திர ரீங்கார வலைக்குள்ள என்ன சிக்க வச்சிருந்தால, அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. யான் அதுல இருந்து தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் நீ வந்து நரகத்துல இருந்து என்ன காப்பாத்தி எனக்கு மறுபடியும் மனுஷ உடல் கிடைக்க உதவி பண்ண. அது கொண்டு மண்ட ஓட்டு வசிய வித்தைய நான் முழுதாயிட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த மந்திர ரீங்கார வளையத்துக்குள்ள இருக்கணும்.
அவ்வளவுதானே ஐயா, அத நான் பண்றேன். நம்பூதிரிய சிக்க வச்சிருந்த அந்த ரிங்கார வளையத்துக்குள்ள நீ போய் அவளுக்கு எந்த சந்தேகமும் வராம அவளோட கவனத்தை திசை திருப்பு. பொம்மி, நீண்ட தாலி ராணியோட கழுத்துல இருக்கிறதுனால அவ்வளவு எளிதாயிட்டு அவளையும் சித்தார்த்தையும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்துல ராணி வயித்துல சுமக்கிற தசாவதானியோட சக்தி இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போதுதான் ராணியோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரியும். அதுன்னு அவளுக்குள்ள நடக்கான் வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்களு இன்னும் ராத்திரிக்குள்ளேயே நடந்தாகணும். யாருமே அவங்கள நெருங்க முடியாத ஒரு இடத்துல அந்த சம்பிரதாய சடங்கு நடக்கணும். சம்பிரதாய சடங்க பொண்ணோட பிறந்த வீட்டுல வைக்கிறது தான் வழக்கம். அது கொண்டு ராணி எந்த வீட்டுல பிறந்தாலோ அவளை வச்சு இச்சம்பிரதாய சடங்கு நடக்கும் போது, அவள் குழந்தையா பிறக்கும் போது அங்கு இருந்த தொப்புள் கொடி வாசம் இப்ப ராணி வயித்துல இருக்கிற தசவதானி குழந்தைக்கு இருக்கிற தொப்புள் கொடி வாசத்தோட ஒன்னாகும். அது கொண்டு அதுக்கான வேலைய அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு உறுதுணையாயிட்டு இருக்கணும் போல. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். ஏய் ராணி, அங்க என்ன நடந்துச்சு? நாம் 2 பேரும் இங்க எப்படி வந்தோம்? பொம்மி அக்காவோட தாலிதாயா நம்மள காப்பாத்துச்சு. ஏய், நீ என்ன சொல்ற? நாம அங்க போனதுக்கும் பொம்மியோட தாலிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சியா. ஆனா இப்ப நம்ம கேள்வி எல்லாத்துக்கும் பதில் தெரியணும்னா இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் பிறந்த வீட்டுக்கு என்ன கூட்டின்னு போயா? ஏய், நீ பிறந்த வீட்டுக்கா? அங்க எதுக்கு ராணி போகணும்? நான் கேட்டதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யோ, நானும் உன்ன மாதிரிதான்யா, தலையும் புரியாம காலும் புரியாம குழப்பத்துல இருக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல அந்த வீட்டுக்கு போனா மட்டும்தான் நம்ம சந்தேகத்துக்கு விட தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.